நம்மில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைப்போம், ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதா என்றால் கிடைக்கவே கிடைக்காது. நாம் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டுமென்று நினைத்தாலே ஏதாவது ஒரு தடை வரும். உடல் ரீதியாக ஏதாவது நோய் நொடி வரும், இல்லை கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு. வீட்டில் யாராவது ஒருத்தருக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இந்த தடைகளுக்கெல்லாம் காரணமா என்ன இருக்கின்றது பார்த்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் ஆதிக்கம். தீய சக்தி என்றால் பில்லி சூனியம் செய்வினை, இது மட்டும் தீய சக்திகள் இல்லை. கண் திருஷ்டி கூட தீய சக்திகளோட ஆதிக்கம்தான். அந்த கண் திருஷ்டி உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் சொல்ல முடியாத அளவு வேதனைப்படுவோம். கண் திருஷ்டி தானே என்று நினைத்துவிடாதீர்கள். கண் திருஷ்டி கல்லடியை விட அதிகமான காயத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று உங்களுக்கு தெரியும். வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் உள்ளது என்று அர்த்தம். 1. நிலைவாசல். 2. பல்லி. 3. காகமே கரையாது. 4. துளசி செடி. 5. செல்ல பிராணிகள். 6. விஷ ஜந்துக்கள் மற்றும் 7. கனவு. இவற்றின் விளக்கம் பற்றி காண்போம். நிலைவாசல். நம் வீட்டோடு நிலைவாசலில் குடும்பத் தலைவருக்கோ அல்லது வீட்டில் உள்ள மற்ற உறவுகளுக்கோ அடிக்கடி கட்டை விரலில் அடிபட நேர்ந்தது என்றால் அதன் மூலமாக குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முற்படுகிறது. அதனால்தான் அந்த இடத்தில் அடிபடுகிறது. ஒரு வீட்டில் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கக்கூடிய இடம் எது என்றால் இந்த நிலைவாசல்தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைவாசல் கதவில் குடும்பத் தலைவருக்கு அடிக்கடி காயம் ஏற்படுகிறது என்றால் வீட்டில் செய்வினை கோளாறு தீய சக்தி இருப்பதற்கான அறிகுறியாக சொல்லப்படுகிறது. பல்லி. அனைவரின் வீட்டில் பல்லி இருப்பதை நாம் பார்த்து இருப்போம். ஆனால் ஒரு சிலர் வீட்டில் நாம் பல்லியை பார்க்க முடியாது. இதற்கு தீய சக்தி நம் வீட்டில் இருப்பதுதான் அர்த்தமாம். நம்ம வீட்டில் பல்லி நடமாட்டம் இல்லை என்றாலே கண்ணுக்குத் தெரியாத துஷ்ட தீய சக்தி இருப்பதற்கான அறிகுறியாக சொல்லப்படுகிறது. காகம். நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருக்கு என்றால் நம்ம வீட்டில் காகமே கரையாது. காகம் நம் வீட்டிற்கோ அல்லது வீட்டின் அருகிலோ வரவில்லை என்றாலும் நம் வீட்டில் வைத்த உணவை உண்ணாமல் பக்கத்து வீட்டில் வைத்த உணவு மட்டும் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீய சக்திகளின் ஆதிக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது என்று அர்த்தம். துளசி. வீட்டில் துளசி செடி வளர்த்திருப்போம். அந்த துளசி செடி லட்சுமியோட அவதாரம் அப்படியென்று நமக்கு தெரியும். நம் வீட்டில் வளர்க்கும் துளசி செடிகள் நன்கு செழிப்பாக வளர்ந்து வந்த நிலையில் திடீரென்று பட்டுப் போனால் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தமாம். இதேபோல வீட்டில் எந்த தீய சக்திகள் இருந்தாலும் நாம் வளர்க்கும் மூலிகை செடிகள் இப்படிதான் பட்டுப் போகுமாம். செல்ல பிராணிகள். திடீரென நமது வீட்டில் பூனை நாய் போன்ற வளர்ப்பு பிராணிகள் அல்லது ஆடு மாடு போன்ற கால்நடைகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று இறந்துவிடுகிறது என்றால் அந்த வீட்டில் தீய சக்திகள் இருக்கு என்று அர்த்தம். பெரிய விபத்தில் இருந்து குடும்ப உறுப்பினர்கள் சிக்காமல் இருக்க இந்த வளர்ப்பு பிராணிகள் தனக்கு அந்த ஆபத்தை வாங்கிடும் சூழ்நிலை ஏற்படும். முன்னோர்களின் சொல். சில நேரங்களில் அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம். நமக்கு இருக்கும் செய்வினை கோளாறுகள்தான் இந்த வளர்ப்பு பிராணிகள் இறப்பதற்கு காரணம். விஷ ஜந்துக்கள். நம்ம வீட்டை சுத்தமா வைத்து இருந்தும் நம்ம வீட்டுக்கு பூரான், பாம்பு, தேள் இது போன்ற விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வருகிறது என்றால் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறதை காட்டுகிறது. கனவு. கனவு என்பது எல்லோருக்குமே வரும் சாதாரண கனவில் எந்த பிரச்சனையும் இல்லை. கனவில் வரும் நிகழ்வுகளும் நம் வீட்டில் செய்வினை கோளாறு இருக்கிறதா என்பதை உணர்த்தும். உங்கள் கனவில் வீட்டு நிலை வாசலிலோ வீட்டிற்குள்ளோ காளை மாடு வருவது போல கனவு வந்தாலும் செய்வினை கோளாறு இருப்பதாக அர்த்தம். சாம்பிராணி வாசமற்றுப் போவதும் நம் வீட்டில் ஏதோ தீயசக்தியின் ஆதிக்கம் இருப்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. நம்ம வீட்டில் தீய சக்தி இருந்தது என்றால் ஆரோக்கியமா இருப்பவர்களுக்கு திடீரென கடும் உடல் சோர்வு ஏற்படும். முகம் பொலிவிழந்து பசி ஏற்படாமல் உடல் நலம் குன்றிப் போகும். மாத்திரை மருந்துகள் எடுத்தாலும் முன்னேற்றம் இருக்காது. இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் அவர்களின் உடலில் கெட்ட சக்தியின் ஆதிக்கம் இருப்பதாக அர்த்தமாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.